வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஒரு ஸ்டஃப்டு பிரெட் பஜ்ஜி. இந்த பிரெட் பஜ்ஜியில் வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சு ஒரு சூப்பரான ஒரு பஜ்ஜி செய்ய போகிறோம். இந்த பிரெட் பஜ்ஜி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த ஸ்டஃப்டு பிரெட் பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிரெட் பஜ்ஜிக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்துட்டு ஒரு 3 உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இது ஓரளவுக்கு சாஃப்டாகவே மேஷ் பண்ணிக்கோங்க, ரொம்ப சங்க்ஸ் இல்லாமல். ஏன்னா நம்ம இதை பிரெட்டுக்கு இடையில வைக்கணும். அதுக்காக கொஞ்சமாக வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க, ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தலை, நீங்கள் புதினா கூட போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, சில்லி பவுடர் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன். இந்த மாதிரி பிரெட் ஸ்லைஸை வந்துட்டு ஓரம்லாம் கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்துட்டு சாண்ட்விச் பிரெட் செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். மில்க் பிரெட் வந்து ஒரு மாதிரி இனிப்பாக இருக்கும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு இந்த பச்சை மிளகாய் ஃபஸ்ட் போட்டுடலாம். பச்சை மிளகாய் ஃபர்ஸ்ட் வதக்கிட்டோம்னா அதோட காரம் கொஞ்சம் கம்மியாயிடும். பச்சை மிளகாய் லேசாக வதங்கினதும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. லேசாக வதங்கினதும் இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தையும் லேசாக வதக்கிக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். வெங்காயம் லேசாக வதங்கினதும் ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்திக்கலாம். மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி 3. இப்படி இந்த எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க. லேசாக ஃப்ரை ஆனதும் நம்ம இந்த மசிச்சு வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு சேர்த்திடலாம். இது கூடவே இந்த கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிவிடுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஃப்ளேம் அதிகப்படுத்தி வச்சுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி விடுறேன். ஏன்னா இது நம்ம வந்து பிரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். அப்போ தான் இல்லைன்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் லைட்டாக தண்ணி விட்டு இதை நல்லா அப்படியே மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரண்டியில் வந்துட்டு நல்லா இப்படி மசிச்சு விட்டுருங்க. இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த பிரெட்ல ஒரு பிரெட் எடுத்துக்கோங்க. இந்த பிரெட்ல வந்துட்டு நம்ம இந்த ஸ்டஃபிங்கை வந்துட்டு இதில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு நிறைய ஸ்டஃபிங் வேணும்னா நிறையா கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஈவனாக எல்லா பக்கமும் வச்சுடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதில் டொமேட்டோ சாஸ் தடவலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது சட்னி லெஃப்ட் ஓவராக இருந்துச்சுன்னா, கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, அந்த மாதிரி மின்ட் சட்னி, அந்த மாதிரி லெஃப்ட் ஓவராக இருந்துச்சுன்னா அதை தடவி கூட நீங்கள் இந்த ஸ்டஃபிங் வச்சு செய்யலாம். அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் செய்கிறது ஒரு பேசிக்கான பிரெட் ஸ்டஃப்டு பஜ்ஜி. பாருங்க, இந்த மாதிரி நம்ம ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு பிரெட் வச்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது மாதிரி இப்படி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இவ்வளோ பெரிய பிரெட்டாக நம்ம போட முடியாது. அதனால் நம்ம இதை வேணுங்கிற சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் 2ஆவோ இல்லை 4ஆவோ கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி. பாருங்கள், இன்னொரு பிரெட்லேயும் அதே மாதிரி வச்சாச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன பண்ணலான்னா இதை வந்து நம்ம இப்படி கிராஸாக வெட்டிக்கலாம். ஏன்னா நம்ம இப்படி இவ்வளோ பெரிய பிரெட்டை வந்துட்டு நம்ம போட முடியாது, அவ்வளோ எண்ணெய் விட்டு நம்ம போட முடியாது. அதனால் பாருங்க, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வேணும்னா நம்ம இன்னும் பாதியாக கூட கட் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரையாங்கிள்ஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். போட்டு எடுக்கிறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் நிறையா எண்ணெய் விட்டு செய்கிறீங்கன்னா நீங்கள் பாதியாக போட்டுக்கலாம். இந்த பிரெட்டையும் அதே மாதிரி நம்ம வெட்டிக்கலாம். இப்போ 2 பிரெட்டையும் நம்ம வந்து வெட்டி வச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான பஜ்ஜி பேட்டரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன். இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். இந்த மாவுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் சேர்த்திக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டஃபிங்ல எல்லாம் காரம் போட்டிருக்கோம். ஒரு பிஞ்ச் சோடாப்பு, ரொம்ப ரொம்ப கம்மியாக சோடாப்பு போட்டுக்கலாம். இது வந்துட்டு ஓமம்,
நீங்கள் ஓமம் போடலாம், இல்லைன்னா சீரகம் போடலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அது போட்டுக்கோங்க. இந்த ஓமத்தை வந்துட்டு லைட்டாக அப்படி க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து டைஜஷனுக்கு நல்லது. அதனால நம்ம கடலை மாவு சேர்த்துறதுனால கொஞ்சமாக பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். கிறிஸ்மஸ்க்காக ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதில் தேவையான தண்ணி விட்டு கொஞ்சம் திக்கான பேட்டராக இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம பேட்டரை ரெடி பண்ணிக்கணும். இப்போ நம்ம பிரெட் பஜ்ஜி போட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெய் சுட வச்சுருக்கோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த பிரெட் ஸ்லைசஸ் வந்துட்டு இந்த சாண்ட்விச் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கதை நம்ம வந்துட்டு கடலை மாவில் டிப் பண்ணி இதில் போட போகிறோம். இது மாதிரி எடுத்துக்கோங்க, ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு டிப் பண்ணிட்டு எண்ணெயில் போட்டுடலாம். இதை டர்ன் பண்ணி விடலாம். அடுத்த சைட் ரெண்டு சைடும் ஈவனாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்தோம்னா நம்மளோட பிரெட் பஜ்ஜி ரெடி ஆகிடும். பிரெட் ஸ்டஃப்டு பஜ்ஜி ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் வந்துச்சு. இப்போ நம்ம இந்த பிரெட் பஜ்ஜியை எடுத்துடலாம். எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுடுங்க. பாருங்க, இந்த மாதிரியே நம்ம எல்லா பிரெட் பஜ்ஜியும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நம்மளோட பிரெட் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு, ஸ்டஃப்டு பஜ்ஜி. இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் உள்ள ஸ்டஃபிங் எப்படி இருக்குதுன்ட்டு. இங்கே பாருங்க, உள்ள ஸ்டஃபிங்கோட இந்த பஜ்ஜி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. நம்மளோட சூப்பரான ஸ்டஃப்டு பிரெட் பஜ்ஜி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நீங்கள் டொமேட்டோ சாஸோட பரிமாறலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இல்லைனா மின்ட் சட்னியோட கூட பரிமாறலாம், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.